கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். இன்று நம்ம பிரசங்கி 1:3 தியானிக்கின்றோம். அதுல இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்திற்கும் அவனுக்கு பலன் என்ன? இன்றைக்கு இந்த கேள்விய நாமளையும் பலர் கேட்கிறோம். இதே கேள்விய சாலமோன் ராஜா அந்த காலத்துல கேட்டிருக்கிறாரு. எல்லா பிரயாசத்திற்கும் நம்ம படிக்கிறோம். நம்ம ஒரு 25 வயசுல வேலைக்கு வர்றோம், வேலை செய்யறோம், காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்யறோம், ஒரு 40 வருஷமா வேலை செய்யறோம். அதுக்கெல்லாம் பலன் என்ன? என் வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்குதா? இதெல்லாம் படுறதுக்கு கஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு புண்ணியம் உண்டா? இப்படிதான கேள்விகள் நிறைய நம்ம கேட்கிறோம். இதே கேள்விய சாலமோன் ராஜா கேட்டிருக்கிறாரு. கேட்டுட்டு அவர் ஒவ்வொரு காரியமாக அனுபவித்து பார்க்கின்றார். பல வீடுகளை கட்டுகிறார், பங்களாவில் கட்டுகிறார், திராட்சை ரசம் குடிக்கிறார், இன்பத்துக்குள்ள போறாரு. எல்லா காரியத்தையும் அவர் பண்றாரு. பண்ணி ஒவ்வொன்னா இது எல்லாம் மாயை, இது எல்லாம் மாயை, இதுல ஒன்னும் அர்த்தம் இல்ல, இது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல அப்படிங்கறத அவர் காண்பிக்கின்றார். இன்றைக்கும் மக்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. நம்ம ஏதோ ஒரு கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், இன்பத்துக்குள்ளாக போகணும், பலவிதமான இன்பத்துக்குள்ளாக நாம அனுபவிக்கணும். இப்படி நம்ம பார்த்து எல்லாம் நம்ம பண்றோம். பண்ணிட்டு எல்லாமே நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்காம அது ஒரு மாயையாக, ஒரு வெறுப்பாக இருக்கிறது. இதைத்தான் சாலமோன் ராஜாவும் அனுபவித்திருக்கின்றார். அவர் ஒவ்வொரு காரியமாக பார்த்து விட்டு எல்லாம் மாயை அப்படின்னு அவரை சொல்லிவிடுகின்றார். இன்றைக்கு நாமளும் அந்த மாதிரி புலம்பும் பொழுது இந்த 12 அதிகாரங்களுக்கு சாலமோன் ராஜா இப்படி பலவிதமான இன்பங்களையும் பலவிதமான காரியங்களையும் உலகத்து காரியங்களையும் அனுபவித்து விட்டு கடைசி அதிகாரத்துல இது எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அவர் சொல்லுகின்றார். என்னபடியாக சொல்கிறார்? காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக. கடைசியில நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அப்போ தேவனாகிய ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்தை கொடுத்திருக்கின்றார், ஒரு அர்த்தத்தை கொடுத்திருக்கின்றார், இப்படியாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம தேவன் நம்மை நடத்துகின்ற வழியிலே, தேவன் நமக்கு வெளிப்படுத்தின அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும். அவர் நமக்குன்னு ஒரு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அதுல நாம நடக்கும் பொழுது அப்போதான் நமக்கு திருப்தி வருது, அப்போதான் நமக்கு சமாதானம் வருகிறது, அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு அர்த்தம் வருகிறது. அப்போ இன்றைக்கு இதனை நாம இந்த பிரசங்கி முழுவதுமே நீங்க படிங்க. இந்த கேள்வி உங்க மனசுலயும் இருக்கலாம். அப்போ நீங்க இதற்கு சொல்ல பதில் என்ன அப்படின்னா, தேவனுக்கு பயந்து தேவன் என்னை நடத்துகிற வழியிலே நான் நடக்கின்ற பொழுது உங்களுக்கும் சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், வாழ்க்கையிலும் ஒரு அர்த்தம் இருக்கும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.